நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, உருமாற்றம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதையை எழுதியவர் யார் அப்படின்னா, ஃப்ரான்ஸ் காஃப்கா. காஃப்கா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவர் உலகத்தில் பரவலாக அறியப்பட்ட ஒரு இலக்கியவாதி. காஃப்காயிசம் அப்படின்னு தனியாகவே இருக்குது. ஸோ இந்த உருமாற்றம் கதையில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு வீடு, அம்மா, அப்பா, ஒரு பெண், ஒரு ஆண் இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தைகள். பையன் மூத்தவர், பொண்ணு இளையவள். அந்த பையன்தான் வீட்டுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கார். அந்த குடும்பத்தையே தாங்கி கொள்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே நபர் அந்த பையன்தான். ஒரு நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன் முழிச்சு பார்க்குறப்ப அந்த பையன் உருமாறி இருக்கான். எப்படி உருமாறி இருக்கான்னா, ஒரு கரப்பான் பூச்சி போல் அந்த மாதிரி இருக்க மிகப்பெரிய ஒரு வண்டு மாதிரி அவன் உருமாறி இருக்கான். அவன் உருமாறினது கண்டு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் தான் வேலைக்கு போகணும், அவன் தான் எல்லாமே பண்ணணும். ஆனாலும் அவன் இப்படி ஆனது வருத்தமாக இருக்குது. 2வது அவன் இப்படி ஆயிருக்கான்றது பயமும் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய வண்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அது யாருக்காக இருந்தாலும் அச்சத்தை தான் கொடுக்கும். அவங்க அம்மாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, அவன் இருக்கிற அறைக்கே போக மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு. ஆனாலும் அவன் தங்கச்சி என்ன பண்ணுறா, ஆரம்ப கட்டத்தில் அவன் மேலே கொஞ்சம் நல்லா பாசமாக இருக்கா. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு சாப்பாடு வைக்க போகிறான். நாட்கள் கிடக்க அவனுக்கு அவன் தங்கச்சி தான் போய் சாப்பாடு வைப்பாள். சாப்பாடும் எப்படி வைக்கிறா அப்படின்னா, நம்மளை மாதிரி சாப்பாடு எல்லாம் சமைத்த உணவுகள் எல்லாமே அந்த வண்டுகளுக்கு பிடிக்காது. அதனால் காய்கறி, சீஸு, பழங்கள், இந்த மாதிரி ரொட்டி துண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக பரப்பி வச்சுருவான். அதில் எந்த உணவு அதிகமாக தின்னப்பட்டிருக்கோ அந்த உணவு தான் அந்த வண்டுக்கு பிடிக்கும். அதாவது தன்னோட அண்ணனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த உணவுகளே கொண்டு போவாள். இப்படி தான் போயிட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவனுடைய ரூம்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பல பொருட்கள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. மேசை இதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வண்டு, அதாவது அவனுக்கு என்ன மனநிலைமை இருக்கும் அப்படின்னா, இந்த மேஜை, டேபிள் இதெல்லாம் இருக்க போய் தான் நம்ம வண்டாக இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு மனுஷங்கிற ஒரு ஒரு உயிர்ப்புத்தன்மை இருக்குது. இது எதுவுமே இல்லாட்டி நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பயந்து அந்த ரூமில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். திடீர்னு இன்னொரு சமயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டின் வறுமை சூழல் காரணமாக, ஏன்னா இவனும் வேலைக்கு போகல, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்கு சில நபர்களை அமர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா, வாடகைக்கு விட வேண்டிய அறையில் இருக்க பொருட்கள்லாம் தூக்கிட்டு இவன் ரூமில் அடைப்பாங்க. ஏதோ குப்பை கூடம் மாதிரி இவன் ரூமில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவுமே இவனுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அந்த வாடகை வீட்டில் இருக்கிற நபர்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு மத்தியில் உட்காந்துட்டு, அவங்க தங்கச்சி வயலின் வாசிக்கக்கூடியவர். ஸோ வயலின் வச்சுட்டுப்பா இவங்கெல்லாம் ரசிச்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த வயலின் இசை கேட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். அவன் தங்கச்சி வயலின் வாசிக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஹாலுக்கு வந்துடுவான். அவனை பார்த்துட்டு எல்லோரும் பயந்துருவாங்க ஒரு மாதிரி. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அவனை அடிக்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவார். சூன்னு சொல்லிவிட்டு ஏதோ பண்ணிட்டு போவார். அவன் உள்ளே போய் உட்காந்துக்குவான். உட்காந்துக்கிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போய் ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பான். அப்போ அவன் தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா 3 பேரும் பேசுகிறது அவன் காதில் விழும். என்ன சொல்லுவாங்கன்னா, இது வண்டு தான், இது ஒன்றும் நம்ம அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் அந்த தங்கச்சி பொண்ணு. இது நம்ம அண்ணனாக இருந்தால் இப்படிலாம் பார்த்தா நம்மளை வீட்டில் வச்சுருப்பாங்களா, பயந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பான். இது ஏதோ ஒரு வண்டு தான், நம்ம அண்ணன் கிடையாது, அதனால் இதை கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான் இவங்கெல்லாம் திட்டுறதை பார்த்து. ஒரு நாள் நைட் என்ன பண்ணுவான், அமைதியாக தியானத்தில் உட்கார்ற மாதிரி உட்காந்து மூச்சு அடக்கி இறந்து போயிடுவான். மறுநாள் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, கசாப் கடைக்காரனை கூப்பிட்டு துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போக சொல்லிடுவார். கொண்டு போய் அங்கிட்டு தூக்கி போட்டுற சொல்லிடுவார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எப்படி இருக்குன்னா, அவங்க அம்மா அப்பா அடுத்து நம்ம என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க. அவங்க தங்கச்சியை நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டே வருவாள். அவளுக்கு ஃப்யூச்சரில் எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், அவங்க வீட்டை இன்னும் எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க யோசிக்கிற மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கும். அது படிக்கிறப்ப ஏதோ வண்டாக இருக்கான், ஒரு மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த அந்த கதை முடிகிறப்ப கொஞ்சம் கனத்த மனதுடனே இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன தான் முக்கியமான ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு, இல்லை நீங்கள் யாருக்குமே உதவிகரமாக இல்லை அப்படின்னா, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு தொல்லையாக தான் தெரிய ஆரம்பிப்பீங்க. ஆமாம். 2வது நீங்கள் ஒரு பாரமாக தெரிய ஆரம்பிப்பீங்க அப்படின்னா,
நீங்கள் எப்போ அந்த இடத்த விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இதை ஒரு உருவகமாகவும் பார்க்கலாம். அவன் வண்டு, அவன் கட்டுன்ருக்கான் அப்படின்னு இல்லாமல், ஒரு மனிதன் அன்றாடம் வீட்டுக்கு உழைக்கக்கூடிய மனிதன் வந்து எந்த மாதிரியான சிக்கல்களை அனுபவிக்கிறான், அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை கூட ஒரு வண்டாக உருவகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கதை வந்து எனக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட எவ்வளோ முக்கியமான நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு பயன்படவே போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தொல்லையாக மட்டும்தான் தெரிவிங்க. அதுதான் நான் அந்த விஷயத்தில் பார்த்தேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.